வெல்கம் டு நெத்தோஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் இஸ் எக். ஸோ எக்கை வச்சு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆம்லெட் பண்ண போகிறோம். குயிக்காக வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு 2 எக் நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அது கூட கொஞ்சமாக வந்து கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ அண்ட் கொஞ்சமாக கிரேட்டட் கேரட்ஸ் அண்ட் கருவேப்பிலை, கொத்தமல்லி, சால்ட், டெஃபினட்டாக பெப்பர் பவுடர் அண்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 teaspoon ஆஃப் ஆயில். ஸோ குயிக்காக வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எக்கை நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கு நல்லா நம்ம பீட் பண்ணியாச்சு. எக்கில் இருக்க மெயின் நியூட்ரியன்ட் என்னென்னா ப்ரோட்டீன், ஹை பயோ அவைலபிள் ப்ரோட்டீன்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்மளோட நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரோட்டீன் இருக்குது. பட் அது இன்னும் நம்ம நியூட்ரிஷியஸாக ஆக்கிறதுக்காக நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்கு நல்லா நம்ம பீட் பண்ணியாச்சு. ஸோ இது கூட 1 by 1 நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இஸ் ஆர் கேப்சிகம், நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் ஆர் ஆனியன் அண்ட் டொமேட்டோ. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்கிறதுனால நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து இன்னுமே ரொம்ப நியூட்ரிஷியஸாக பேலன்ஸ்டாக இருக்க போது கிரேட் பண்ணி வச்ச கேரட்ஸ். ஸோ இப்போ இந்த வெஜிடபிளெல்லாம் இருக்க நியூட்ரியன்ஸ் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் சி இருக்குது அண்ட் நிறைய ஃபைபர் இருக்குது அண்ட் கொஞ்சமாக நம்மள கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லா டிஷ்லையும் சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நவ் இஸ் அ பெப்பர் and salt to taste. ஸோ நம்மளோட கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான எல்லா ஐட்டம்ஸும் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குயிக் அண்ட் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஆம்லெட்டுக்கான எல்லா கம்ப்ளீட் பேஸஸ் ரெடி. ஸோ இந்த ஒரு ஆம்லேட்டே நம்மளுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்க போகுது. ஸோ எங்கள் தவா ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஆம்லேட் போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஆம்லெட் இஸ் ரெடி. இதை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ஆம்லெட் இஸ் கெட்டிங் ரெடி. ஸோ இந்த 2 ஆம்லெட் நம்மளோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே போதுமானது. our healthy breakfast omelette is ready. நம்மளோட breakfast omelette is ready and please do try and send me your valuable suggestion and comments and don't forget to subscribe and click the bell button. Thank you.